தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/6/2026 திங்கட்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு 7:28 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இளமையை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம், அதாவது முதுமையை தள்ளி போட நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி முன்னோர்கள் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இதற்கென்றே ஒரு நூல் இருக்கு, பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு. பதார்த்தம்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த எல்லா பலகாரங்களும் இருக்கும். எல்லா உணவுகளும் எந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு உடலுக்கு எந்த விதமாக அது ஏற்றுக்கொள்ளும், உடலை அது எப்படி பக்குவமாக வைத்துக்கொள்ள உதவுகிறதுங்கிறத பற்றி பதார்த்த குண சிந்தாமணி ஒவ்வொன்றினுடைய குணங்களையும் தெளிவாக எழுதியிருக்கும். சாதாரணமாக அதனுடைய முதல் பாடலே அற்புதமான பாடல். அந்த காலத்தில் சுக்கு சாப்பிடணும் ஜீரணிக்கிறதுக்குன்னு சொன்னால் அவன் சாப்பிட்றதுக்கு சில பேர் யோசிக்கலாம், இது என்ன அப்படியா அப்படின்னு. ஆனால் அதுக்காக ஒரு பழமொழியை உண்டாக்குனாங்க. என்ன பழமொழி? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. தெய்வத்தோடு ஒப்பிட்டு சொன்னாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமே இல்லை. காரணம் என்னன்னா, கரங்கள் அதுக்கு 12 கரங்கள் அள்ளி கொடுப்பதற்கு இருப்பதனாலே தான் வள்ளல்னு பேர், வள்ளல் முருகப்பெருமான்னு. அப்போ அந்த சுக்கு அந்த சாப்பாடுக்கு உரியதையும் தெய்வத்தையும் இணைச்சு ஒரு பழமொழியாக சொல்லி வைக்கிற பொழுது, ஓ சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாதா, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லையான்னு தெய்வத்தையும் கும்பிட ஆரம்பிப்பாங்க, சுக்கையும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சுக்குங்கிறது ஜீரண சக்திக்காக உகந்தது. ஆகையினாலே அப்படி அந்த பதார்த்த குண சிந்தாமணியில் ஒரு அற்புதமான பாடல். எல்லாம் இப்போ புடலங்காய்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்கும், வாழைக்காய்னா அதற்கு ஒரு பாடல் இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லா உணவுகளுக்கும் எல்லா பதார்த்தங்களுக்கும் குணம் எப்படி, அது என்ன நமக்கு ஆரோக்கியத்தை எப்படி வழங்குகிறதுங்கிறத 4 வரிக்குள்ள நறுக்கு தெரிச்சாப்புல அழகா எழுதியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல்ல நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம், அதோட நிறுத்திக்கல. அடுத்தது என்னன்னா, நம்ம அப்படி உங்கன்னு கூட சொல்லலையா. நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. அப்படி சாப்பிட்றவனுடைய பேரை சொன்னால் கூட பிணி ஓடி போயிருமா. அப்ப இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. நீர் கருக்கினா நீரை சுட வச்சு குடிக்கணுமா. இந்த தொற்று நோய் காலங்கள்ல எல்லாம் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, சுடு தண்ணீர் குடிங்க, நீரை சுட வச்சு குடிங்கன்னு. எப்பவுமே குடிக்கலாம், அதை ஆற வச்சு குடிக்கலாம். நீர் கருக்கி நெய் உருக்கி, நெய்யை உருக்கி சாப்பிடணும். அதுதான் ஒரு பழமொழி உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அது என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனை பூனைன்னு வருது. ஒரு காலத்துல ஆனைப்படை இருந்துச்சு, இப்ப பூனைப்படை இருக்குமே. நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு. நெய்னா என்ன? பசுவினுடைய நெய். பசு நெய் இளமையில நம்ம சாப்பிட்ற போது மேல் மினுமினுப்பா இருக்கும். முதுமையானுச்சுன்னா அந்த நெய் ஜீரணிக்கிற சக்தி நமக்கு குறைச்சலா போயிடும். இந்த நேரத்துல பூவிலிருந்து வடியக்கூடிய நெய் தேனை சாப்பிட்டோம் அப்படின்னா, உள்ளங்கையில தேன் வச்சு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கனாலே இந்த உடலை சீராக்கி கொள்ளுவான், ரத்த ஓட்டத்தை சரி செய்யுங்கிறேன். ஆக நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய், வயோதிக காலத்துல அதை நம்ம அந்த தேனை சாப்பிட்ற போது செரிமான சக்தி அதிகரிக்கும். அந்த மாதிரி உள்ளதுல அந்த நெய்க்கு அவ்வளவு வலிமைங்கிறேன். அந்த நெய்யை உருக்கி சாப்பிடணுமா, அப்படி மொத்தமா கொத்தா சாப்பிடக்கூடாது, குளகுளன்றது சாப்பிடக்கூடாது. அதை உருக்கி நம்ம வடிச்சு சாப்பிடணும். நெய்யை உருக்க வேண்டும், நீரை கருக்க வேண்டும்னா சுட வைக்கணும், மோரை பெருக்க வேண்டும். தயிர் அப்படி குடிச்சோம்னா கொலஸ்ட்ரால், அதாவது அதனுடைய வேகத்தினால நமக்கு உடல்ல பாதிப்பு வந்துடும். ஆகையினால தயிரை மோராக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு மோரை பெருக்கி உன்னால் அவர்தம் பேருரைக்கில் போமை பிணிங்கிறேன். அப்படிப்பட்டவர்களுடைய சாப்பிட்டு மகிழ்பவர்களுடைய பெயரை சொன்னால் கூட பிணி ஓடுமா. அப்படி இந்த உடலுடைய இளமையை தக்க வைத்துக் கொள்ளவும் முதுமையை தள்ளி போடவும் ஏராளமான பழமொழிகள், அதே நேரத்திலே நல்ல வைர வரிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். பணியாளர் தொல்லை அதிகரிக்கின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களாலும் சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கு மீறிய செலவுகளும் வரும், வீண் விரோதங்களும் வரலாம். வம்பு வழக்குகள் வாயில் தேடி வருகின்ற நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட நாள் என்பதனாலே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். எதையும் நிதானித்தும் யோசித்தும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன், ராசிக்கு 12 விரையாதிபதி செவ்வாய். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட தனஸ்தானத்திலே புதன், சொந்த வீட்டில் ராசிநாதன் சுக்கிரனோடு இருக்கின்றார். எனவே பணவரவுக்கு குறைவு ஏற்படாது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொருளாதார விருத்தி அதிகரிக்கும் இந்த நேரத்திலே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். தொழில் நன்றாக இருக்கிறது. கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்க வழிவகுத்து கொடுப்பார்கள். அரசு வழியிலும் உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம். எனவே பொருளாதாரத்தில் மிகுந்த மேம்பாடு. எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது இன்றைக்கு நடைபெறப் போகிறது. 10லே சனி என்பதனாலே பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வைத்திய செலவுகள் ஏற்படலாம். விரயஸ்தானத்திலே சூரியன், அதே நேரம் 3க்கு அதிபதி. உடன்பிறப்புகள் வழியில் ஒரு விரயம். உடன்பிறப்புகளுடைய முன்னேற்றத்தை கருதி நீங்கள் ஏதாவது கொடுத்து உதவும் சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்பதை மனதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு இப்பொழுது உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார். குரு உச்சத்தின் காரணமாக உங்கள் ராசியில் வருகின்ற பொழுது குருவின் பார்வை சனியின் மீதும் பதிகின்றது, 7ஆம் இடத்திலும் பதிகிறது, 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மீதும் பதிகின்றது. குருவினுடைய ஆதிக்கம் வலிமையாக இருக்கின்ற பொழுது குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் கேட்ட சலுகைகள் வரலாம். உயர் அதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்வார்கள். அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் செல்லலாம் என்றால் கூட அவர்கள் விடமாட்டார்கள். இங்கு நீங்கள் இருந்து பணிபுரிய வேண்டும், கேட்ட சம்பளத்தை தருகிறோம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய வேலைப்பளு கூடுதலாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 12லே வியாழன். 8க்கு அதிபதி 12ல் இருப்பதனாலே கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில காரியங்கள் நடைபெறாது என்று நினைத்திருப்பீர்கள், நடைபெறும். பணவரவு திடீரென வரலாம். ஆனால் விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள், கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறலாம். பிள்ளை செல்வங்களுக்கான கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். அவர்களுடைய பெண் குழந்தைகளுடைய திருமண வயதில் இந்த பெண் குழந்தைகள் இருந்தால் அதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள், அதனுடைய சுப சடங்குகளை முன்னிட்டு நீங்கள் ஏதேனும் பொருட்கள் வாங்க நினைத்தால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்று கைகூடுகின்றது. லாபஸ்தானத்திலே புதன் இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் வரலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். பிரிந்தவர்கள் வந்து இணையக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு, லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே வருமானம் சிறப்பாக இருக்கின்றது. எதிரிகள் விலகிச் செல்வார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பெண்வெளி பிரச்சனைகளும் அகலும். 7லே சனி இருப்பதனாலே அயல்நாடு அல்லது அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுகின்ற விதத்தில் ஒரு செயல் இன்றைக்கு நடைபெறலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10ல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். வீட்டு பராமரிப்பிலே வேகம் காட்டுவீர்கள். விரயங்களை தவிர்க்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியும் உங்களுக்கு தேவை. கேது உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாகரிக பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே உயரதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். வளர்ச்சி கூட வேண்டும் என்றால் வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பக்கத்தில் இருப்பவர்களிடம் பக்குவமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு செலுத்துவதன் மூலமே உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும்.
மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. 7ல் இருக்கும் குரு பார்க்கிறது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் எல்லாம் நடைபெறலாம். அது மட்டுமல்ல, இல்லம் கட்டி குடியேற வேண்டும், வாங்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பெருமுறையும் செய்து சுப செலவுகளை மேற்கொள்ள வேண்டும், மங்கள ஓசை கேட்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. நட்பாலும் நன்மைகள் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமாகவோ அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது கைகூடும். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே இன்றைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உள்ளமகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். விரையும் எவ்வளவு வந்தாலும் அதற்கேற்ற விதத்திலே உங்களுக்கு வருமானம் உண்டு. வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசு வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். குரு பார்வை இருக்கின்றது. குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். உத்தியோகம், தொழிலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் 2ல் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை உபயோகிப்பதன் மூலம் ஒரு சில நட்பு பகையாகலாம். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.